எல்லோருக்கும் வணக்கம். நான் பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியரும் ஆகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த குழந்தை பிறப்பை பத்தி தான் நம்ம இப்போ 2-3 பதிவுகள் பார்த்துட்டோம். அதாவது தாமதப்பட்ட குழந்தை, அதாவது மலட்டுத்தன்மை உள்ள ஒரு ஜாதகத்தை பத்தி நம்ம ஆய்வு செய்தோம். யாருக்கு குழந்தை பேரு தடுக்கிறாங்க, எதனால குழந்தை பிறப்பு ஏற்படல, அதுக்கு என்ன பிரச்சனை, தசையா இல்லைன்னா பாவமா இல்ல கிரகமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தோம் ஒரு ஜாதகத்தை வச்சு. அதுக்கப்புறமா நம்ம குழந்தை பிறக்கிறது ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல என்னென்ன கிரகம் என்ன மாதிரியான பாவங்கள் தொடர்பு கொண்டா குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குழந்தை ஏன் பிறக்குது, அதாவது குழந்தை உருவாகாம இல்ல, நான் கன்சீவ் ஆகுது குழந்தை அந்த ஒரு பெண்மணிக்கு. ஆனா அடிக்கடி கருச்சிதைவு ஏற்பட்டுருது. அந்த குழந்தை முழுமையாக வளர்ந்து வெளியே வரல. ஏன் 3 மாசத்துல 4 மாசத்துல எல்லாம் அபார்ஷன் ஆகுது அப்படின்றதுக்காக தான் இப்ப இந்த பதிவு. எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரியான ஒரு குழந்தைய சரியா முழுமை பெற்றெடுக்க முடியவில்லை, ஏன் அந்த கருச்சிதைவு அடிக்கடி ஏற்படுது, என்ன பிரச்சனையா இருக்கும் அந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொல்றதுதான், குழந்தையை பார்க்கணும் அப்படின்னா ஒருவருக்கு ஜாதகத்துல குழந்தை பேரு நல்லா இருக்கா, குழந்தை பலமா இருக்குதா, புத்திர பாக்கியம் நல்லா கூறிய, அதாவது உரிய நேரத்துல அந்த ஜாதகருக்கு உரிய நேரத்துல குழந்தை பேரு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம பாக்குறது. எதை வச்சு பார்க்கணும் அப்படின்னா, 5ஆம் பாவம் தான் புத்திர பாக்கியம் தரக்கூடிய இடம். அதனால 5ஆம் பாவத்தை பார்க்கணும். அதோடு கூட லக்ன பாவத்தையும் பார்க்கணும். குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகம் குருவை பார்க்கணும், தெய்வ நம்பிக்கையை பார்க்கணும். இத்தனை விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் குழந்தைய பத்தி பேசுவோம், சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இதுல முதல் குழந்தைக்காக நான் பாக்குறேமா, என் முதல் குழந்தை இது நல்லபடியா பிறக்குமா, எந்த விதமான கருச்சிதைவும் ஏற்படாம குழந்தைக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகுமா ஒரு அம்மா கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன சொல்லணும், முதல் குழந்தையா இருந்தா 5ஆம் பாவத்தை பார்க்கணும். இதுவே 2வது குழந்தை கன்சீவ் ஆயிருக்காங்க, அதை பார்க்க போறாங்க அப்படின்னா நம்ம 7ஆம் பாவத்தை பார்க்கணும். இல்ல நான் 3வது குழந்தைய பார்க்க போறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம 9ஆம் பாவத்தை பார்க்கணும். சரி, முதல் குழந்தைய ஏன் பார்க்கணும் 5ஆம் பாவம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா, ஒரு 3 மாசம் ஒரு குழந்தை பிரெக்னண்டா இருப்பாங்க, கருவுற்று. அது 3 மாசம் கழித்து அந்த குழந்தை அபார்ஷன் ஆயிட்டு இருக்கும். அப்போ 2வது கன்சீவ் ஆகும் போது அந்த குழந்தை 2வது என்றுதான் நம்ம கணக்கெடுக்கணும். ஏன்னா 3 மாதம் கடந்தாலே அந்த குழந்தை ஒரு குழந்தை, முதல் குழந்தை என்றுதான் நம்ம கணக்குல வைக்கணும். அதனால 3 மாதம் முழுவதுமாக முடிந்து விட்டது என்றால் அந்த குழந்தை இல்லை என்றாலும் 2வது வருகின்ற பிரெக்னன்ட் ஆன குழந்தையை நாம் 2வது குழந்தை என்ற கணக்கில தான் நம்ம 7ஆம் பாவத்தை பார்க்கணும். இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஏன் இந்த மாதிரி ஆகுது, நல்லா தானே கன்சீவ் ஆனாங்க, ஏன் இந்த மாதிரி கருக்கலைப்பு ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போனா, ஒரு பெண்ணா இருந்தா அந்த அம்மாக்கு கரு உருவாவதுக்கு காரணம் செவ்வாயும் அதோடு சந்திரனும். இந்த 2 கிரகங்கள் அந்த பெண்மணிக்கு நல்ல பலமா இருக்கணும். அது பலமிழந்து இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணி இயற்கையாகவே உடலில் வலு குறைந்து இருக்கும், ரத்தப்போக்கு கம்மியா இருக்கும், மென்சஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கும், மாதவிடாய் கோளாறுகள் அதிகமா இருக்கும். அதனால இந்த பெண்மணிக்கு அந்த கருவை சுமக்கக்கூடிய அளவுக்கு அந்த கர்ப்பப்பை என்பது பலமாக இருக்காது. அதனால் அந்த பெண்மணி அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம அது எந்த நேரத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பெண்மணி அந்த கன்சீவ் ஆன போது ஏற்படுகின்ற தசா புத்தி அந்தரம் சூட்சுமம் இதில் 8-12 என்று தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பெண்மணிக்கு அந்த கருச்சிதைவு ஏற்படுறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. அது உடல் ரீதியாக அந்த பெண் பலமிழந்து இருப்பதனால் அந்த பலமிழந்த தசை புத்திகள்
நடக்கும் பொழுது அந்த பெண்ணிற்கு கருச்சிதைவு ஏற்படுகிறது. இதுவே நம்ம ஆணை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எந்த கிரகம் கெட்டு போயிருந்தா இது மாதிரி கருச்சிதைவு ஏற்படும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணாக இருந்தா நான் சொன்னேன் சந்திரனும் அந்த செவ்வாயும் சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆணா இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, ஆண் என்றால் சூரியனையும் சுக்கிரனையும் பார்க்கணும். அந்த சூரியனும் சுக்கிரனும் நல்ல பலமாக இருந்தது என்றால் ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை அவரால் உருவாக்க முடியும் தன் மனைவி மூலமாக. அதுவே அந்த சுக்கிரனும் சூரியனும் அந்த ஆண் ஜாதகத்திற்கு பலமிழந்து இருக்கிறது என்றால் அவருடைய குழந்தையை கொடுக்கக்கூடிய விந்தணு பலமாக இருக்காது. அதனால் அந்த குழந்தை முழு வளர்ச்சி பெறாமல் 3 மாத காலத்திலே அந்த கரு கலைந்து விடுகிறது. இது ஆணின் ஜாதகத்தை வைத்து நாம் அறிய வேண்டிய விஷயம். இது பெண்ணின் விஷயம். பெண்ணின் ஜாதகத்தை வைத்து அறிய வேண்டியது சந்திரனும் செவ்வாயும். இது கருமுட்டை நல்லா இருக்குமா, பலமா இருக்குமா, எந்த பிரச்சனையும் இல்லையா, கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இத கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை இந்த கிரகங்கள் 8, 12 என்று தொடர்பு கொண்டிருக்கு ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா அந்த பெண்ணுக்குடைய உடம்பு நிலை எப்படி இருக்கும்? அந்த கர்ப்பப்பையில பிரச்சனைகள் இருக்கும். 8 என்பது விபத்து, தடை, தாமதம், அந்த மாதிரியான அறுவை சிகிச்சை இது எல்லாமே ஏற்படுத்தும் இந்த 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது. அதனால என்ன ஆகுது? அந்த பெண்மணிக்கு அந்த குழந்தையை இழக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதனால் அந்த குழந்தையை நிறை மாதமாக மாறாமல் குறை மாதமாகவே அபார்ஷன் செய்து எடுக்கிறார்கள். அதில் 12 தொடர்பு கொள்ளும் பொழுது விரயம், அதை துண்டித்து விடுகிறார்கள், அதை வளர விடவில்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் 8, 12 என்று அந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அது சந்திரனும் சரி, அதே நேரத்தில் செவ்வாயும் சரி. சந்திரன் என்றால் நீர் கிரகம், ரத்தத்திற்கு சம்பந்தமான ஒரு கிரகம். ரத்தத்தால் உருவாவதுதான் குழந்தை. அந்த ரத்தத்தை பலமிழந்து அந்த பெண்ணுக்கு இருக்கும் பொழுது அவளுக்கு உதரப்போக்கு அதிகமாக ஏற்படும். அதனால் அந்த குழந்தை கருச்சிதைவு ஏற்படுகிறது. இந்த கிரகங்கள் சரியில்லாத போதுதான். அதுக்கு சப்போர்ட்டாக அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற தசாபுத்திகளும் 8, 12 வைத்து ஒரு ராகு தசையோ கேது தசையோ அல்லது ராகு புத்தியோ கேது புத்தியோ சனி தசையோ சனி புத்தியோ என்று பாவகிரகங்களுடைய தொடர்புகளும் ஏற்படும் பொழுது அதனுடைய பிரச்சனைகள் மிகவும் பலமாக இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் ஆய்வு செய்த பிறகுதான் அந்த குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக அந்த தாய்க்கு பிறக்குமா என்று நாம் ஆராய முடியும். அதே மாதிரிதான் ஆணுக்கும் அந்த சுக்கிரனும் சூரியனும் பலமாக இருக்க வேண்டும், கெட்டு இருக்கக்கூடாது, 8, 12 பெற்றிருக்க கூடாது. அந்த நேரத்தில் நடைபெறுகின்ற தசாபுத்திகளும் அவருக்கு நல்லதாக இருக்க வேண்டும். அந்த தசாபுத்திகளும் 8, 12 என்று வைத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக இவர் மூலமாக உருவான குழந்தை கருக்கலைப்பு ஆவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒரு குழந்தை உருவாகுவது என்றால் அந்த நேரத்தில் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பாவ கொடுப்பனைகளும் கிரக கொடுப்பனைகளும் பலமாக இருக்க வேண்டும். அத்துடன் கூட அந்த சந்திரனும் செவ்வாயும் சூரியனும் சுக்கிரனும் பலமாக இருக்க வேண்டும் இருவருக்கும். அப்பொழுது நடக்கின்ற தசைகளும் புத்திகளும் அந்தரங்களும் மிகவும் வலிமையாகவும் ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டும் இருந்தது என்றால் அந்த பெண்மணி அழகான குழந்தையை பெற்றெடுப்பால் சுகப்பிரசவமாக. இதுவே அந்த குழந்தை ஒருவேளை பாவம் நல்லா இருக்கு, கிரகம் நல்லா இருக்கு, ஆனா அந்த பெண்ணும் கன்சீவ் ஆயிட்டாங்க, குழந்தை 10 மாதம் உருவாகிடுச்சு, ஆனா குழந்தை பிறக்கும் போது ஆபரேஷன் ஆகுதே அது ஏன் அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிற நேரத்துல வருகின்ற தசாபுத்தி 8, 12 வச்சு வரும். அதனால 8 வைக்கும் பொழுது ஆபரேஷன் கத்தி வைப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 12 வரும் பொழுது ஒருவேளை அந்த குழந்தை பிறந்தும் இறக்கலாம். இதெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். 10 மாதம் வளர்ந்ததே ஏன் இப்படி ஆனது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போ வருகின்ற தசாபுத்திகள் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? இந்த மாதிரி 3 மாதத்தில் ஆகுவதற்கு காரணமும் அப்பொழுது நடக்கின்ற தசாபுத்திகளும் அந்த கிரகங்கள் பாவங்கள் கெடுவதனால் 10 மாதம் கழித்து நடக்கின்ற விஷயங்கள் இந்த நேரத்தில் வருகின்ற தசாபுத்தி சரியில்லாததனால் நடக்கின்ற விஷயமாக இருக்கும். அதிலும் அந்தரம் சூட்சுமமெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கின்ற சூட்சுமம் கூட பெரிய விபத்தை ஏற்படுத்தி விடுகிறது அந்த ஜாதகருக்கு. இது எல்லாத்தையும் ஆய்வு செய்து ஆராய்ந்து பார்த்துதான் நாம் குழந்தை எப்படி பிறக்கும், நலமாக இருக்குமா, பலமாக இருக்குமா, ஆரோக்கியமாக இருக்குமா, நீண்ட ஆயுளோடு இருக்குமா என்பதனை நாம் ஆய்வு செய்து வருகின்ற
ஜோதிடம் கேட்பவர்களுக்கு நாம் ஆய்வு சொல்ல வேண்டும். இந்த நேரம் சரியில்லை, இந்த நேரத்தில் சரியாக இருக்கிறது, மருத்துவரை பாருங்கள், உங்கள் உடல் பலவீனமாக இருக்கிறது, அதனால் கண்டிப்பாக உடலை சரி செய்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொல்வதற்காகத்தான் இந்த ஜோதிடமே ஒழிய இந்த ஜோதிடத்தால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் விஞ்ஞானமும் கை கொடுக்க வேண்டும், மெய்ஞானமும் கை கொடுக்க வேண்டும். இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறது என்று நாம் சுட்டிக்காட்ட முடியும். அந்த பிரச்சனையை சரி செய்து கொண்டு அதற்கான நேரம் வரும் பொழுது அவர்கள் அதற்கான முயற்சிகளை செய்யும் பொழுது அவர்களுக்கு இயற்கையாகவே அழகான நல்ல நிறைமாத கர்ப்பமாக அது நின்று நல்ல ஆரோக்கியத்துடன் திடமான குழந்தையாக அவர்களுக்கு பிறக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதனால் எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் ஒரு வீடு கட்டுவதாக என்றால் கூட நல்ல நேரம் பார்த்து நாம் கட்டுகிறோம் இல்லையா? அது பாதியில் நிற்கக்கூடாது, நல்லபடியாக கட்டி கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும் என்று நாள் நட்சத்திரம் பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை ஒரு உயிரை உருவாக்குகிறோம். அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், தாய்க்கும் சேய்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை நீண்ட ஆயுளோடு வளர வேண்டும் என்றால் அதற்கான நேரத்தையும் தசாபுத்திகளையும் கணக்கில் கொண்டு நம்மளுடைய உடல்நிலையையும் சீராக பார்த்து மருத்துவரின் ஆலோசனையோடு நாம் குழந்தையை பெற்றுக் கொடுக்கும் பொழுது நீண்ட ஆயுளோடு நல்ல திடகாத்தமான குழந்தையை பெற்றெடுக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. சரிங்களா? கண்டிப்பாக அனைவரும் ஒரு முறை தன்னுடைய சுயஜாதகத்தை ஆய்வு செய்து இந்த மாதிரி நேரங்களில் நாம் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு கருத்தையும் தெரிந்து கொண்டு முயற்சி செய்யுங்கள் என்பது என்னுடைய சிறிய கருத்து. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த என்னிடம் ஜோதிட ஆலோசனை பெறணும், ஆய்வு செய்யணும் என்று விரும்பினீர்களா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட வகுப்பு இருக்கிறேன், அதுல நீங்களும் சேர்ந்து படிக்கணும். அதாவது ஜோதிடம் எனக்கு தெரியாது ஆனால் படிக்கணும் என்ற ஆர்வம் இருக்கிறது என்று நினைக்கிற அனைவரும் இந்த வகுப்பில் சேர்ந்து கொள்ளலாம். 45 நாட்கள் இந்த வகுப்புகள் நடக்கும். தினந்தோறும் ஆன்லைன்ல தான் இந்த கிளாஸஸ் வரும். இதை நீங்க படிக்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்களே பலன் அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக விருப்பமுள்ளவர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.